நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் போகி பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும், வீட்டு தெய்வத்தை அன்றைய தினம் எப்படி வணங்க வேண்டும், வழிபாடு செய்வதற்கும் காப்பு கட்டுவதற்கும் நல்ல நேரம் எது அப்படிங்கிறத பத்தின தெளிவான பதிவாக இருக்க போது பதிவை முழுமையா பாருங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். போகி பண்டிகை அப்படிங்கிறது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் கொண்டாடக்கூடிய பண்டிகையை தான் நம்ம போகி பண்டிகை அப்படின்னு சொல்றோம். தமிழ் திருநாளாகும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி தயாராவதற்கான ஒரு நாளாகவும் போகி பண்டிகை கருதப்படுது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என தை திருநாளை சிறப்பித்து சொல்வதை போல பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது போகி பண்டிகையை பற்றிய ஒரு சொல் வழக்கமாக இன்றளவும் இருக்கு. அதாவது போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை பொருட்களை சுத்தம் செய்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தயாராகும் நாளாகும். போகி பண்டிகை அன்று தேவையற்ற பொருட்களை வெளியே தூக்கி போட்டுவிட்டு பழைய பொருட்களை தீயிலிட்டு கொளுத்துவது என்ற நடைமுறை பல காலமாக நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடியது. போகி பண்டிகையை கொண்டாடும் சரியான முறை என்பது குப்பைகள், பழைய துணிகள், டயர்கள் இவையெல்லாம் தீயிலிட்டு எரிப்பது கிடையாது. நம்முடைய மனதில் உள்ள பொறாமை, கோபம் போன்ற தீய எண்ணங்களை முதலில் எரிக்க வேண்டும். போகி பண்டிகையில் தேவையற்ற விஷயங்களை மனதில் இருந்து அகற்றிவிட்டு அனைவருடனும் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதே போகி பண்டிகையினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நாளில் வீட்டை சுத்தம் செய்த பிறகு வீட்டு தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து பிறக்க போகும் தை மாதம் சிறப்பானதாக அமைய வேண்டும், இந்த வருடம் நன்மையானதாக அமைய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் வழிபாட்டிற்கான நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 7 மணியிலிருந்து இரவு 9:30 மணிக்குள்ள நம்ம குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். நம்ம குலதெய்வ வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம பூஜை அறையில பித்தளையிலேயோ அல்லது செம்பிலேயோ ஒரு கலசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கலசத்துக்கு முழுக்க நம்ம நீர் நிரப்பணும். முக்கால்வாசி நீர் நிரப்பி அதில் கால்வாசி பன்னீர் நிறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதில் சிறிதளவு மஞ்சள், குங்குமம், திருநீர், எலுமிச்சை பழம், ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையும் அந்த நீருக்குள்ளே போடணும், அந்த கலசத்துக்குள்ளே போடணும். அதன் பிறகு அந்த கலசத்தின் மீது வேப்பிலை வைத்து பூ வைத்து அலங்காரம் செய்து அந்த கலசத்தையே நம்மளுடைய குலதெய்வமாக பாவனை செய்து சந்தனம், குங்குமம் போட்டு வைக்கலாம். உங்கள் வீட்டில் நகை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அதையும் போட்டு விடலாம். ஏன்னா நம்மளுடைய குலதெய்வமாக கருதுறோம் இல்லையா, அதனால அவங்கள எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அலங்காரம் பண்ணி நம்மளுடைய குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை மனதார அழைத்து இந்த கலசத்தில் எழுந்தருள வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக பச்சரிசி சாதம் வடித்து வைத்து அதன் மத்தியில் சிறிதளவு குழி பறித்து அதற்குள் தயிர் ஊற்றி பிறகு ஒரு வாழைப்பழத்தை 3ஆக நறுக்கி அந்த 3 வாழைப்பழ துண்டுகளுடன் 3 அச்சு வெள்ள துண்டுகளையும் அந்த குழியை சுற்றி அடுக்கி வைக்க வேண்டும். ஒரு இளநீரை வெட்டி வைத்து துள்ளுமாவு ஆகியவற்றை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கும் தீமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் ஆகிய அனைத்தும் விலகி நன்மைகள், மகிழ்ச்சிகள், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று நம்முடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த தயிருடன் அந்த சாதத்தை பிசைந்து வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும். துள்ளுமாவையும் சாப்பிட்டு விட்டு கலசத்தில் நிரப்பிய தண்ணீரை மறுநாள் பொங்கல் பண்டிகை அன்று காலையில் வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும். மீதமுள்ள தண்ணீரை கால்படாத இடத்திலோ அல்லது செடிகளுக்கு அடியிலோ ஊற்றிவிடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த பதிவுல போகி பண்டிகை அன்று நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும், இந்த போகி பண்டிகை அன்று நம்முடைய குலதெய்வத்தை நம்முடைய வீட்டுக்கு எப்படி அழைக்க வேண்டும் என்பதை பற்றியும் விளக்கமான தகவல்கள் நான் கொடுத்திருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. எல்லோருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.